மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு 6 மானிய கோரிக்கைகள் மேலும் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கிய துணைத் தலைவர் அவர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, காலையிலிருந்து நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே வரவில்லை. சரியாக நான் பேசுகின்ற போது வருகை தந்திருக்கின்றார். எங்களுடைய மாவட்டத்துடைய முக்கிய பிரச்சனை நீர் மேலாண்மை திட்டம். அந்த நீர் மேலாண்மை திட்டத்தை உங்களிடம் சந்தித்து நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு நான் சொல்வதை நீங்கள் அனைத்தும் உள்வாங்கி எங்களுடைய மாவட்டத்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, 2020-21 3 நீர் மேலாண்மை திட்டத்திற்காக அன்றைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நிதியும் ஒதுக்கி தந்து கட்டாய நிலஎடுப்பு சட்டத்தையும் போட்டு, அதே நேரத்தில் அந்த பணிக்கு டெண்டர் விடப்பட்டு அந்த பணியை தொடங்குவதற்கான தொடக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்கள். ஒன்று, அலையாளம் அணைக்கட்டிலிருந்து தூள்செட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருகின்ற திட்டம். அது 8.8 கிலோமீட்டர் அணையாளம் அணைக்கட்டிலிருந்து ஏற்கனவே ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டு அதில் 20 கனஅடி தண்ணீர் மட்டும் வரக்கூடிய சூழலிலே அந்த கால்வாய் அமைத்து விவசாயத்திற்கு பயன்பட்டிருந்தது. எங்களுடைய திட்டம் 8.8 கிலோமீட்டரில் இருந்து தூள்செட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக 12 கோடி ரூபாய் நிலஎடுப்பிற்காக பணம் ஒதுக்கப்பட்டது. டெண்டர் 58 கோடி ரூபாய்க்கு விடப்பட்டது. ஆனால் அந்த பணி இன்று வரை நடக்கவில்லை. 6 ஆண்டு காலமாகிறது, 7 ஆண்டு காலமாகிறது. அந்த பணத்தை 58 கோடியிலே அந்த 8.8 கிலோமீட்டர் கால்வாயை சீரமைத்து விட்டார்கள். சீரமைப்பதற்காக 47 கோடி எடுத்துக்கொண்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய பணம் தான் இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்றால் கட்டாய நிலஎடுப்பு சட்டத்தை மாற்றி இன்னைக்கு நிலஎடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த தண்ணீர் கொண்டு வந்து விடுகின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எண்ணெய்க்கல் புதூரிலிருந்து தும்பலல்லி அணைக்கட்டுக்கு நீர் வருகின்ற திட்டம் இன்னொரு திட்டம். நிலம் எடுப்பதற்கு மட்டும் 72 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2020-21 அன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலத்தையும் கையகப்படுத்தப்பட்டு விட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலம் கையகப்படுத்தவில்லை. இது 2 மாவட்டத்திற்கும் உண்டான திட்டம். அதிலே இடதுபுற வலதுபுற கால்வாய் இரண்டும் அதில் அடங்குகிறது. அதிலே வலதுபுற கால்வாய் தருமபுரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய திட்டம். அந்த திட்டமானது இன்றைக்கு குறைந்தபட்சம் 20 to 25% பணிதான் நடைபெற்றிருக்கிறது. வலதுபுற கால்வாய் இன்றைக்கு இடதுபுற கால்வாய் பணி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது நடக்கட்டும், அந்த விவசாயிகளுக்கும் பயன்படுத்தும். ஆனால் அதே வேகத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தும்பலல்லி அணைக்கட்டிற்கு தண்ணீர் கொண்டு வந்து விடுகின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதேபோல ஜர்த்தலாவ் கால்வாய் 5000 மீட்டரில் இருந்து புலிகரை ஏரி வரை 14 ஏரிகளுக்கு தண்ணீர் போகின்ற திட்டம். அந்த திட்டத்திற்கும் அப்பொழுதே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போதே நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்ட திட்டம். அந்த திட்டமும் இன்றைக்கு 45% பணிகள் தான் நடந்திருக்கிறது. ஆக அதையும் நிறைவேற்றி தருகின்ற வகையிலே இந்த 3 முக்கிய திட்டங்களோடு சேர்த்து ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்து பொதிகன் பள்ளம் வரை நீரேற்று திட்டத்தின் மூலமாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம். இந்த 5 திட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தரவில்லை என்றால் இன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் கேரளா, கோயமுத்தூர், திருப்பூர், அதே போல கர்நாடகா, மைசூர், கொடகு என்று பல்வேறு இடங்களிலே அங்கு சென்று பணிக்கு சென்றிருக்கிறார்கள். இன்று நீர் இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நீர் மேலாண்மை திட்டத்திற்காக முழு கவனம் செலுத்தி அங்கே சென்று வேலை பார்க்கக்கூடியவரெல்லாம் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நிதியமைச்சர் அவர்கள் இல்லை, இருந்தாலும் அவர் பேசுகின்ற போது சொன்னார், நாக் பிளஸ் எந்த அகாடமிஷனும் உயர்கல்வியிலே வாங்கவில்லை என்று. இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்பிலே பல்கலைக்கழகம் எல்லாம் நிதியமைச்சர் இங்க இல்லாமல்ல சாப்பிட போயிருக்காரு. இல்ல சொல்லிடுறேன் நான். அவர் சொன்னாரு, அதுக்காக பதில். உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பிலே உயர்கல்வியுடைய நிலைப்பாடை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதோட மட்டுமில்லாமல் ஆல் இந்தியா சர்வே ஹையர் எஜுகேஷன் அந்த சர்வே ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா கூட அதுல எந்தெந்த ஆண்டு என்னென்ன நிலைமை, எந்தெந்த மாநிலம் என்ன நிலைமை இருக்கும். ஆகவே உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பது அதற்கு ஒரு பொற்கால ஆட்சி. அதன் வழியாக தான் உயர்ந்தது என்பது பல்வேறு புள்ளி விவரங்களை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு சிப்காட் தொழிற்சாலை 2013 இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 1783 ஏக்கரிலே சிப்காட் தொழிற்சாலை தருமபுரிக்கு அறிவிக்கப்பட்டது. நிலம் எடுப்பதிலே பல்வேறு பிரச்சனை இருந்த காரணத்தினால் காலதாமதமானது. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது சிப்காட் பேஸ் 1 பேஸ் 2 என்று பிரித்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் மட்டும் தொழிற்சாலைகளை உருவாக்குங்கள் என்று கோரிக்கை வைத்தவுடன் அதையும் நிறைவேற்றி பேஸ் 1 என்று அறிவித்தார். அப்படி அறிவித்த உடனே ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே
இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கூடிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள் அன்றைக்கு அமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தவுடன் அதற்கு நிதியும் கூடுதலாக ஒதுக்கி இன்றைக்கு 1300 ஏக்கரிலே சாலைகள் மேம்பாடெல்லாம் செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே அங்கே தொழில் தொடங்க வேண்டும் என்றால் நீர் பற்றாக்குறை என்று எண்ணுகிறார்கள். ஆகவே கரடுமுரடான பகுதி அது என்று நினைக்கிறார்கள். ஆகவே ஒரு சிறப்பு சலுகையை தருமபுரி மாவட்டத்திற்கு தொழில் தொடங்குபவர்களுக்கு அறிவித்து அதன் மூலமாக உடனடியாக சிப்காட் தொழிற்சாலையை தொடங்கி வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். 5 ஆண்டு காலமானால் ஒரு சாலையை செப்பனிட வேண்டும். அந்த சாலையை செப்பனிடுவதற்கு பதிலாக 6 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம், 8 ஆண்டு காலம் சாலை போடப்பட்டு செப்பனிடப்படாமல் நிலுவில் இருக்கிறது. ஆகவே அந்த சாலையில் பயணிக்கவே முடியவில்லை. ஆகவே 5 ஆண்டு காலத்திற்கு மேலான சாலைகளில் புறம் கணக்கெடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி சாலைகளை அத்தனையுமே நீங்கள் புதுப்பித்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சில கோரிக்கைகள். காரிமங்கலம் தாலுகாவில் காரிமங்கலத்தை மையமாக கொண்டு அரசு சமுதாய உடல்நல மையம் மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. தாலுகா மையமாக இருக்கக்கூடிய காரிமங்கலத்தை தரம் உயர்த்தி தாலுகா மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாரண்டல்லி நகரை சுற்றி ஒரு சுற்றுச்சாலை அமைக்க வேண்டும். மொரப்பூர் பஞ்சப்பள்ளி சாலையை 4 வழி சாலையாக அமைக்க வேண்டும். பாலக்கோடு வட்டத்திலே கும்மனூர் கிராமத்திலே இன்றைக்கு வேளாண் பட்டய கல்லூரி ஒன்று எங்களுடைய ஆட்சி காலத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரிடம் கூட அந்த அரசாணை அனைத்திலுமே கொடுத்திருக்கின்றேன். ஆக வழங்கப்பட்ட அந்த பட்டய கல்லூரி டிப்ளமோ அக்ரி அண்ட் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் 80 பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு. அதற்காக 92 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் மாணவர் சேர்க்கை சேரக்கூடிய அந்த நிலையிலே அது ரத்து செய்யப்பட்டது. அதே போல்தான் விழுப்புரம் மாவட்டத்திலே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் ஆகிய இத்தனை மாவட்டங்களை உள்ளடக்கிய திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அன்றைய முன்னாள் அமைச்சர் இன்று சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் CV சண்முகம் அவர்களும் நானும் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்த உடனே அந்த பகுதியிலே பட்டியலின மக்களும் வன்னியரின மக்களும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியிலே பின்தங்கிய பகுதி. அதனால் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் தொடங்குவதற்காக ஆணையிடப்பட்டு அதற்கு அன்றைய தினத்திலே துணைவேந்தரும் நியமனம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அதை ரத்து செய்து விட்டார்கள். ஆக அம்மாவுடைய பெயரை தழுவி அங்கே விழுப்புரத்திலே உருவாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தையும் அதே போல வேளாண் கல்லூரி தருமபுரி மாவட்டத்திலே உருவாக்கப்பட்டதையும் மீண்டும் இந்த அரசு பரிசீலனை செய்து அதை இந்த ஆண்டு அறிவிப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புவனகிரி தொகுதிக்கு ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தருமபுரி வருவாய் கோட்டத்திலிருந்து பாலக்கோடு, காரிமங்கலம் ஆகிய 2 வட்டத்தை சேர்த்து பாலக்கோடை மையமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் கோட்டம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நல்லூர் ஊராட்சியில் சின்னாறு குறுக்கே தொல்லக்காது என்ற இடத்தில் ஒரு தடுப்பணையும், சாமனூர் ஊராட்சியிலே சின்னாரின் குறுக்கே சாமனூரில் ஒரு தடுப்பணையும் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காரிமங்கலத்தில் தீயணைப்பு நிலையம் இல்லை, தாலுகாவாக உருவாகி இருக்கிறது. அதற்காக ஒரு புதிய தீயணைப்பு நிலையத்தையும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குருமன் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதி பேருக்கு அதிகபட்சமாக எங்களுடைய தொகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ST சான்றிதழ் கொஞ்சம் பேர் கிடைத்திருக்கிறது, மீதம் இருக்கின்றவர்கள் கிடைக்கவில்லை. அதுவும் கிடைக்கின்ற வகையிலே உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாலக்கோடு தாலுகா மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவரை அளிக்க வேண்டும் என்று கேட்டு மாரண்டல்லியை மையமாக கொண்டு பாலக்கோடு, காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து ஒரு புதிய ஊராட்சியை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2011 முதல் 2021 வரை உயர்கல்வித்துறையிலே பார்த்தோம் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலே அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து மருத்துவக் கல்லூரிகள் 17, சட்டக்கல்லூரி 6, பல வகை தொழில்நுட்ப கல்லூரி 21, பொறியியல் கல்லூரி 4, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67, கால்நடை மருத்துவக் கல்லூரி 5, தலைவாசலிலே 1102 ஏக்கரிலே ரூபாய் 1000 கோடியில் கால்நடை பூங்கா, கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனை, கால்நடை கல்லூரி உட்பட வேளாண் மற்றும் தோட்டக்கலையிலே 4 கல்லூரி. இத்தனைக்கு மேலாக புதிய பாடப்பிரிவுகள் தேவைப்பட்ட காரணத்தினால் 1666 புதிய பாடப்பிரிவுகளையும்
அன்றைக்கு உருவாக்கி தந்து அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே பணியாற்றியவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் மோகனூர் மற்றும் தருமபுரி மாவட்ட கூட்டூர் சர்க்கரை ஆலையிலே சுயநிதி கல்லூரியாக பல வகை தொழில்நுட்ப கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதில் கட்டணம் பார்க்கின்ற பொழுது 18,000 முதல் 20,000 வரை மாணவர்கள் செலுத்தக்கூடிய சூழல் இருந்தது. அதையும் மாற்றி அரசு கல்லூரியாக மாற்றி அதற்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் வழங்கியது, அதற்கு தேவையான நிதி ஒதுக்கியது அதிமுக ஆட்சி. அதே போல 41 உறுப்பு கல்லூரிகள், அந்த 41 உறுப்பு கல்லூரியிலும் ஆர்ட்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டணம் 10,000 கட்ட வேண்டும். அதை இன்றைக்கு மாற்றி அதை அரசு கல்லூரியாக மாற்றி கட்டணம் இல்லாமல் படிக்கை செய்ததும் அதிமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அதே போல இன்றைக்கு 2019-20 ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலுக்கு மாணவருடைய சேர்க்கை 27.1%. நம்முடைய தமிழ்நாடு 51.4% பெற்று முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, தேசிய கல்விக் கொள்கை 2020 படி மத்திய அரசானது 50% மாணவர்களை சேர்க்க வேண்டும், அதற்காக 2035 வரை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஆனால் 2019-20 தமிழ்நாடு இன்றைக்கு 51.4% பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.